சுச்சுவேஷனே மோசமாகிடும். அதனால ஒரு தடவை நீங்கள் உங்கள் அறியாமல் நடந்தாலும் கூட நாம இன்னும் அடுத்த தடவை இதே மாதிரி சிமிலர் சுச்சுவேஷன் வரும்பொழுது கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. அந்த முடிவை வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு, ஏன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது, செயல் வந்து உங்கள் கையில் இருக்குது, எமோஷன் உங்கள் கையில் கிடையாது. நீங்கள் பயப்படக்கூடாதுன்னு நினச்சிருக்கலாம், வருத்தப்படக்கூடாதுன்னு நினச்சிருக்கலாம், கோவப்படக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் எமோஷன் உங்கள் அறியாமல் வரும். அதெல்லாம் ஹேப்பனிங் பார்ட் வந்து அறிவு கையிலே கிடையாது. அறிவுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அதெல்லாம் உங்கள் கட்டளை எடுக்கவே முடியாது. அது உங்கள் அறியாமல் வரும். ஆனால் வந்து தானாகவே மறைஞ்சு போயிடும். அதை நம்ம சரி பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. அதை யூஸ் பண்ணணும்னா பண்ணிடலாம், யூஸ் பண்ணாமல் உடனே விட்டுரும். செகண்ட் ஸ்டேஜ் தான் நம்ம கையில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம கையிலே கிடையாது. அது அப்படி தான் வரும். அது இயற்கை. அதனால் அது இயற்கைன்ட்டு எடுத்துக்கோங்க. கோபம் வருது, பயம் வருது, வருத்தம் வருதுலாம் இயற்கைன்ட்டு எடுத்துக்கோங்க. அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது அதான் நீங்கள் கான்சியஸ் ஸ்டேஜுக்கு வந்துடுறீங்க. முதல்ல வரும்போது அன்கான்சியஸாக வரும், அப்புறம் கான்சியஸாக வருவீங்க. கான்சியஸுக்கு வந்த பிறகு தான் உங்கள் உரிமை கையில் வருது, உங்கள் ரைட்டு அப்போ தான் வருது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்துக்கலாமா, எடுக்காம விட்டுடலாமா, எதையுமே அப்புறப்படுத்தாமே அவசியம் இல்லை. சிலவங்கெல்லாம் நீங்கள் சொன்னால் இப்போ நமக்கு ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்துன்னு சொன்னால் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணோம்னா நெகட்டிவ் எமோஷன் போயிடும்னு சொல்லி நம்ம இதை மடைமாற்றம் பண்ணுறதுங்கிற மாதிரி பண்ணுறாங்க. உண்மையில் நீங்கள் இருந்தால் தான் நீங்கள் மடைமாற்றம் பண்ணணும். அது எல்லாமே மறைஞ்சு போயிடுது. எல்லாம் மின்னல் மாதிரி வந்துடுது. நீங்கள் மின்னலை வந்து ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மின்னலுக்கு பதிலாக இன்னொரு மின்னலை கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே தோண்டி மறையுது. நீங்கள் எடுக்காமல் விட்டுட்டீங்கன்னாலே போதும், அதுபோல போயிடும். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லாத்துக்குமே நீங்கள் சில முடிவுகள் எடுக்கிறத பொறுத்து. ஏற்கனவே ஒரு முடிவு வச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் முடிவு தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக அமைஞ்சிருக்கு. அதனால் உங்கள் முடிவுகளை நல்லா வச்சுக்கிடுங்க. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிறதுல ஒரு இது பண்ணிவிடுங்க. உங்களை அறியாமல் உங்கள் முடிவை மீறி கூட நடந்துக்கிடுங்க, தப்பு இல்லை. ஆனால் ரெண்டாவது அடுத்த நாள் இந்த முடிவுக்கு நடந்துக்கிறோங்கிற மாதிரி உங்களை நீங்களே ஆர்கனைஸ் பண்ணிடுங்க. நன்றி. இன்னும் ஒரு பிரச்சனை, ஆன்மீகத்தில் நம்ம பயணம் பண்ணும்போது அதனுடைய நிறைவு நிலையை சமாதி என்று சொல்கிறாங்க. அது வந்து முழுமை ஆன்மீகம் பெறுகிறது அப்படின்னு நம்ம ஆன்மீக நூல்களில் படிக்கிறோம். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மாதிரி தான் குழம்பி நானும் 40 வருஷம் மண்டே உடைச்சி ரத்தம் வைத்தியெல்லாம் நீங்கள் லிபரேஷன் அதெல்லாம் தேவையே கிடையாது. தன்னை மறந்த நிலைக்கு போகலாம், சமாதி நிலைக்கு போகலாம், நிர்விகல்ப சமாதி, சவிகல்ப சமாதி, அப்படின்னு சொல்லி சமாதிகளில் எத்தனையோ வகைகள் இருக்கு. இதெல்லாம் போயெல்லாம் இது பண்ணி அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. லிபரேஷன் தான் கிடையாது. அதெல்லாம் யோக மார்க்கத்தில் வந்து இப்போ இந்த சித்துக்கள் சக்திகள்லாம் வேணும்னா நீங்கள் சில தியானங்கள் பண்ணலாம், சமாதி அனுபவங்கள்லாம் பண்ணலாம். இதெல்லாம் தேவையே கிடையாது. அது நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு சராசரி மனிதன் எப்படி இருக்கணும் அப்படி இருந்தால் போதும். இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்கள் வயசு என்ன ஆகுது? 50.